ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஃபுட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து 2 வயசு வரைக்கிற குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஹெல்த்தியான பேபி ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு அவல் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவலை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாதி போல் ஆப்பிளை தோல் சீவிட்டு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 டேட்ஸை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. பேரிச்சை பழம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாஃப்டாக வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இடையிடையில் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆப்பிள் அவல் இதெல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் போல் பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பசும்பால் கொடுக்க பழக்கலைன்னா பசும்பால் ஆட் பண்ண வேண்டாங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் போல் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நட்ஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 8 மாதத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லைன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த நட்ஸ் பவுடர் எப்படி செய்யணுன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்பிள் அவல் இதெல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழத்தை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸ் வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா பாதி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே குழந்தைங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். வாழைப்பழத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் மிக்சியில் அரைச்சி கொடுத்து பழக்கிருக்கீங்கன்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டும் கூட கொடுக்கலாங்க. 8-9 மாதம் ஆகிட்டாவே குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிச்சுட்டே கொடுங்க, குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபுட்டில் வந்து இனிப்புக்காக வேறு எதுவும் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. டேட்ஸ்லேயும் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், ஆப்பிள்லேயும் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், இதுவே போதுமானதாக இருக்கும். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணலாங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கும் கொடுக்கலாங்க, மத்தியான டைமில் லஞ்சுக்கும் கூட கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃபுட், டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போன்ற மம்மிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.